பலன் தான் வாங்கிக்கலாம். அதனால பொறுமை நம்ம உள்ளத்தை வேண்டிய இன்னும் இருந்து ஒரு வார்த்தையை நீ ஜபத்தை சேர்த்து அன்றாட ஜபத்துல பொறுமை வேணும். பொறுமை டெய்லி ஜபம் பண்ணுங்க. நிச்சயமா இது ஒரு புதிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகும். யூ வில் பி பெஸ்ட். ஹalleluya. எல்லா காரியங்களும் பொறுமை உங்களுக்கு வந்துடும். சகித்துக்கம் வந்துடும். பொறுமை உங்களுக்கு வந்துடும். சாந்தம் உங்களுக்கு வந்துடும். நான் இது வாசி இல்லைன்னா சில சாப்பிட்டா சொல்லி முடிச்சுறேன். மோசே கடுமையான கோபக்காரன். ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான். பிற்பாடு அவன் ஆட்கள் வந்ததுக்கப்புறம் அவன் இதை எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியுமா? மோசே போல சாந்தம் உள்ளவன் உலகத்திலே பூமியிலே கிடையாது இருந்துச்சு. அந்த மாதிரி தேவனுக்கு அடையாளம் உள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்களா? ஆமென். ஹalleluya. நம்மளால முடியும். முந்தி இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. அப்படி சொல்லத்தக்கதாய் என்ன மோசே வந்துச்சு. அந்த வசனம் என்ன வந்துச்சு? மோசே இந்த பூமியிலே சமான சாந்தம் உள்ள மாதிரி எவனும் இல்லை அப்படின்னு வந்துச்சு. அப்போ அவன் என்ன இருந்தான்? ஒரு தேவனுக்கு அடையாளமா இருந்தான். எப்படி அந்த அடையாளம் ஆசை கிடைச்சது? பொறுமை கையாளுனாலே. அந்த பொறுமை அவன் பெரிய ஹார்ட்லே அவன் வந்து என்ன செஞ்சான்? பழைய கோபத்தை எடுத்து போட்டு அவன் அந்த 40 வருஷம் அந்த மாமனார்கிட்ட போதுன்னா ஹார்ட்லாம் இந்த புள்ளிக்கு எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி என்ன எல்லா கோபங்களும் வெளியே போய் பொறுமைக்குள்ள வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் இந்த டைட்டில் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த அடையாளத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹalleluya. அவன் பெஸ்ட் ஆனாங்கிறத பார்க்கிறோம்.